ராதே கிருஷ்ணா. அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ ஜூலை மாதத்திற்கான 12 ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 15ஆம் தேதி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆடி மாதம் பிறந்துடும். அதனால் ஜூலை 1ஆம் தேதிங்கிறது ஆனி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதனால் அதை தமிழ் மாதத்தை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் தமிழ் மாதத்தினுடைய மத்திய பாகத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த ஆங்கில மாதங்களும் தமிழ் மாதத்துக்கும் நிறைய கன்ஃபியூஷன். சின்ன குழந்தைகளுக்கே தெரிய மாட்டேங்கிறது. கிழக்க பார்த்து நில்லு அப்படின்னா அப்படிங்கிறது ஈஸ்ட் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு தமிழில். அப்போ தான் தெரியுது. சரி, 12 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த விரிசல்கள்லாம் நீங்கி இந்த மாதம் அந்யோன்யங்கள் ஏற்படக்கூடிய மாதம். திரும்பவும் உறவுகள் ஒன்றா சேரக்கூடிய ஒரு மாதம். புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம். புதிய தொழில்துறையில் கால் பதிச்சு அதில் நல்ல வேலை, நல்ல உத்தியோகம் கிடைச்சி வெளிநாடுகளுக்கு செல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கிறதுக்கு நிறைய பெரியவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பணக்காரங்க, பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் அவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி குழந்தைகளால் லாபம். குழந்தைகளுக்கு நல்ல ஞானம், அபிவிருத்தி இதெல்லாம் அவங்களுக்கும் நல்லா கிடைக்கும். அப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்திற்கு முன்னும் பின்னும் 2, 12 என்கிற ராசிகளில் செவ்வாயும் சூரியனும் பலமாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் பொருளாதாரத்தில் நிறைய பொருளாதாரம் வரும். வந்த வேகத்தில் செலவும் ஆயிரும். அதே மாதிரி உடல் ரீதியான சில பாதிப்புகள் சின்னதாக வந்துட்டு போகும். குடும்ப உறவுகள் இல்லை கொஞ்சம் விரிசல்கள், உறவினர்கள்ட்ட கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஆனி மாதம் முடிகிற வரைக்கும் தான். அதாவது ஜூலை 15 வரைக்கும் வச்சுக்கோங்க. மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது ஆடி மாதம் பிறந்ததுக்கப்புறம் இந்த நிலைமைகள் திரும்பவும் சரியாகி திரும்பவும் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்பட்டு எல்லாம் சரியாக நல்ல நிலைக்கு வந்துடும். மிதுன ராசி அன்பர்களை பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் ரொம்ப அருமையான ஒரு மாதம். என்ன அப்படின்னு கேட்டால் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம், அதாவது எதிர்பாராத தனப்பிராப்தி. அவங்க நினச்சி பார்க்காத பல வழிகளிலிருந்து பணம் வர்றது. அதே மாதிரி மனைவி வழி உறவுகள் மூலமாக இவங்களுக்கு நன்மைகள் நடக்கிறது. மனைவியாலும் இவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கிறது. நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத ஒரு நன்மைகள் ஏற்படுறது. குழந்தைகளால் பெருமை ஏற்படுறது. புதியதாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது. அப்படின்னு சில ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது மிதுன ராசிக்கு. அதனால் மிதுன ராசி அன்பர்கள் ஜூலை மாதத்தில் பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். கடகராசி அன்பர்கள் 8ல் ராகு, 2 ராகு கேதுக்கள் இருந்தா அப்படின்னா காரியத்தடை அப்படின்னு பேர். காரியத்தடை இருந்தாலும் கூட 10ல் செவ்வாய் நல்லா இருக்கிறதுனாலையும் 11, 12 ஆகிய ஸ்தானங்களில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனாலையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு தடவை முயற்சி பண்ணி அதில் ஒரு தடை வருது அப்படின்னா திரும்பவும் முயற்சி பண்ணினா அந்த தடை விலகி சரியாக போய் உடனே அந்த காரியம் நடந்துடும். ஆனால் முதல் முயற்சி கட்டாயமாக தடைப்படும். அதுக்காக அவங்க அதை அப்படியே கைவிட்டுறக்கூடாது. அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் ஆயிடுவாங்க. கல்யாணம் பொண்ணு பார்க்குற விஷயம்,
முதல்ல தொழில் தொடங்குறது, நல்ல வேலைக்கு போகிறது, இப்படி எல்லா விஷயத்துலையும். என்ன இப்போ தான் ஆரம்பித்தேன், எல்லாம் எங்கே போனாலும் அந்த காரிய தடையாக இருக்குது, ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது, இப்போ நடக்கிற மாதிரி இருக்குது, கடைசி நிமிஷத்தில் நின்று போயிடுது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு திரும்பவும் முயற்சி பண்ணினால் அவங்களுக்கு அந்த காரியம் கட்டாயமாக நடந்துடும். அதனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, நல்லபடியாக செயல்பட்டீங்கன்னா ஜூலை மாதம் நல்ல மாதமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது, தைரியமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் ஜென்மத்திலே குரு இருக்கிறதுனால அப்படிலாம் குடும்பத்தில் பிரிவுகள் பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. அதனால் உறவு முறைகள்லையும் நட்பு நல்லா தான் இருக்குது. ஸோ ஜூலை மாதம் கடகராசி அன்பர்கள் நல்லா தான் இருக்காங்க. சிம்மராசி அன்பர்களை பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனி, 7ல் ராகு அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. இந்த மே மாதத்துலேருந்து நிலைமைகள்லாம் தலைகீழாக மாறி போச்சு. நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கல்யாணம் வந்து கைகூடி இருக்கு. இப்போ இந்த 2 மாதத்தில் அவ்வளோ கல்யாணம் பார்த்துருக்கேன் நானே. அப்போது சிம்மராசி வந்து இப்போ அஷ்டமச்சனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் ஆதிக்கம் இருக்கும்போது தான் அவங்களுக்கு நல்லது நடத்த முடியும். ஏன்னா 7க்குடைய பகவானே சனி தான். அவர் தான் நல்ல நண்பர்களை கொடுக்கவும் முடியும், கல்யாணத்தையும் நடத்தி வைக்க முடியும். எதிர்பாராத திருமணம், எதிர்பாராத நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது, எதிர்பாராத தொழில் கிடைக்கிறது, எதிர்பாராத உறவு முறைகள் கிடைக்கிறது. அப்படி ஒரு பாக்கியம் இந்த மாதம் ஜூலை மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது. அதே மாதிரி தொழிலும் நல்ல அபிவிருத்தியான முறையில் நடக்கும், தைரியமாக இருக்கலாம். அடுத்ததாக கன்னியாராசி அன்பர்களை பார்ப்போம். கன்னியாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 10, 11 சூரிய பகவான் இருந்தாலும் கூட குருவும் 11 இருக்கிறதுனால சுபகாரியங்களுக்கு தடையே இல்லை. அடகு வச்ச நகையை மீட்டுருவாங்க, அடகு வச்ச வீட்டை மீட்டுருவாங்க, அடகு வச்ச பத்திரத்தை மீட்டுருவாங்க. ஏன்னா சில இடங்களில் வந்து சொந்த பந்தங்களில் வந்து எதையாவது நான் வந்து நிறைய மொய் பண்ணிட்டேன், நீ உனக்கு அவ்வளோ மொய் பண்ணலை, நான் வந்து 5000 ரூபா கொடுத்துருக்கேன், நீ 1000 ரூபா தான் கொடுத்த, இல்லை அந்த கௌரவ பிரச்சனைகள்லாம் சில குடும்பங்களில் நடக்கும். அதை இந்த வருஷத்தில், அதுவும் இந்த மாதிரி ஜூலை மாதத்தில் தவிடுபொடி ஆக்கிடுவாங்க. 5000 ரூபா மொய் எழுதுற இடத்துல 50,000 ரூபா மொய் எழுதி கௌரவத்தை மீட்டு எடுத்து கொண்டு வர்றது. அப்போ இதை மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு நல்ல பலன்கள் வந்து இந்த ஜூலை மாதத்தில் கன்னியாராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது, கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அது ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஜூலை மாதம் கன்னியாராசிக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக துளாராசி அன்பர்களை பார்ப்போம். துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 10ல் சூரியன் உத்தியோகத்தில் முதல்ல உயர்வு கொடுக்கும், உத்தியோகத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணும். ஏற்கனவே ஒரு இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல வேலை கிடச்சிரும். 2 இடத்துல ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதுவும் கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணுறது? இப்போ இருக்க ப்ரமோஷன் கிடைக்காதுன்னு நினச்சி நம்ம வந்து வெளியில் அப்ளை பண்ணால் அதுவும் கிடச்சிருச்சு, இப்போ இங்கே ப்ரமோஷனும் கிடச்சிருச்சு, இப்போ எதை வச்சுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு குழப்பத்தில் இருப்பாங்க. குழம்பவே வேண்டாம். நீங்கள் முதல்ல என்ன முடிவு எடுத்தீங்களோ அதை செய்யுங்க. நம்ம வெளியில் போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, வெளியில் போயிருங்க. இல்லை என்ன இருந்தாலும் இங்கே நமக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னு இருந்திருந்தீங்கன்னா இங்கேயே இருங்க. ஏன்னா அப்படி 2 விதமான ஒரு பலனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தில் இந்த துளாராசிக்கு வந்து சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்கார், குரு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சந்திரனும் குருவும் சேர்ந்தா கஜகேசரி யோகம் வரும். அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். சூரியனும் குருவும் சேர்ந்தாலும் கிட்டத்தட்ட அந்த பலன் தான். அதனால் எதிர்பாராத தொழில் அபிவிருத்தியை துளாராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க. உத்தியோகம் மாத்திரம் இல்லை, புதிதாக வீடு வாங்கிறது, புதிதாக தொழில் தொடங்கிறது, புதிதாக அதாவது தடைப்பட்டு இருந்த கல்யாணங்கள் திரும்பவும் நடக்கிறது, நடக்காது அப்படின்னு தூக்கி போட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா வெளிநாடு பிரயாணம் போகிறது, இது மாதிரி துளாராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ ஜூலை மாதம் துளாராசி அன்பர்களும் கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்கள்
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 9ல் சூரியன், 9ல் குரு, 6ல் செவ்வாய், 4ல் ராகு, 5ல் சனி, ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன். இது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா பெரிய காரியங்கள் 20 வருஷம் 10 வருஷமாக வந்து ஒரு செய்ய முடியாத ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்படி ஏதாவது செஞ்சிடணும், ஒரு பெரிய காரியங்களை பண்ணிடணும், ஒரு ட்ரஸ்ட் வச்சிடணும், ஒரு பெரிய சாதனை பண்ணிடணும்னு ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி தோதுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதம் வந்து அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஸோ பெரிய காரியங்களை சாதிக்கிறதுக்காக உண்டான ஒரு மாதம் எதுன்னா ஜூலை மாதம் விருச்சிக ராசிக்கு. அதே மாதிரி குடும்ப உறவுகளில் நிறைய பேருக்கு வந்து சுப காரியங்கள் உறவினர்கள் குடும்பங்களில் நடக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து வேணுங்கிற உதவிகளை செய்கிறது இந்த மாதம். அதே மாதிரி குழந்தைகளால் லாபம் ஏற்படுறது, குழந்தைகளால் பெருமை ஏற்படுறது, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த விருச்சிக ராசிக்கு இருக்குது. அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் ஜூலை மாதம் சேஃப், ரொம்ப நல்லா இருக்கீங்க. தனுசு ராசி அன்பர்களை பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்கள் 8ல் குரு, 8ல் சூரிய பகவான் அப்படின்னு எல்லாரும் பயப்படாதீங்க, பயப்பட வேண்டாம். அது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வந்து குரு இருக்காருன்னு அர்த்தம். 8ல் குருன்னு நினச்சி பயப்படாதீங்க. கௌரவ பிரச்சனை வரும், தானாக சரியாக போயிடும். நீங்கள் சும்மா இருந்தால் போதும். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல வேலையை விட்டு போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்கள் சும்மா இருங்க, அந்த வேலை உங்களை விட்டு போகாது. நம்ம ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினச்சி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் தப்பாக போயிடும், அவ்வளோதான். அதனால் அது கொஞ்சம் கத்தி மேலே நிற்கிற மாதிரி. அதனால் குரு 8ல் இருந்தால் வந்து கெடுதல் தான் பண்ணுவார்னு நினைக்க வேண்டாம். அது மித்திரஸ்தானம், நல்லது தான் பண்ணுவார். முக்கியமாக தனுசு ராசிக்கு 8ல் குரு இருந்தால் நிச்சயமாக நல்லது பண்ணுவார். 3ஆம் இடத்துல ராகுவும் 4ல் சனியும் இருக்கிறதுனால என்னென்னா பற்றற்ற மனநிலை உருவாகும். எப்படி இருந்தாலும் நம்ம அந்த இருக்கிற இடத்துல நல்லபடியாக வேலை பார்க்கலாங்கிற ஒரு தைரியம் வந்துடும். பொருளாதாரத்தில் எப்படியாவது சேர்க்கணுங்கிற ஒரு வெறி உருவாயிரும். பொருளாதாரத்தை நல்லபடியாக சேர்ப்பீங்க. அதே மாதிரி மனைவி வழி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் கிடைக்கும். நல்லபடியாக பண்ணுங்க. குழந்தைகளால் லாபம் நல்லா இருக்குது. 5ல் செவ்வாய் நல்லா இருக்கார். அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் தான் தனுசு ராசிக்கும் இருக்குது. அதனால் நம்ம பயப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை. ஜூலை மாதம் ரொம்ப நல்ல மாதம். மகர ராசி அன்பர்களை பார்ப்போம். மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ சொன்ன மாதிரி 2, 8ல் பாபகிரகங்கள், அதான் ராகு கேதுக்கள் இருக்காங்க. 3ல் சனி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால என்ன அப்படின்னா இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் மட்டும், அதாவது ஜூலை மாதம் மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு மாதம். கல்யாணம், வந்து கார், அதே மாதிரி வீடு, வாகனம், தொழில், குடும்பம், 4 விஷயத்துலேயுமே வந்து இடர்பாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள். அதாவது வாகனத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு ஏதோ ஒன்று தலையை பிச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் மாதத்தினுடைய கடைசி, அதாவது ஆடி மாதம் பிறந்ததுக்கப்புறம் ஜூலை 15ஆம் தேதிக்கு மேலே நிலைமைகள் கட்டாயமாக சீராக ஆயிரும். அதனால் இந்த முதல் 15 நாளை வச்சு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். அமைதியாக இருங்க, பத்ரகாளியை வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, நிலைமை மாறிடும். அதனால் மகர ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் பிற்பகுதி மிகவும் நன்றாக உள்ளது. அடுத்ததாக கும்பராசியை பார்ப்போம். கும்பராசி நிறைய விடுதலை எல்லாம் அடைஞ்சாச்சு. ஆனாலும் கூட கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அரசன்யாசி யோகத்திலேயே போயிட்டுருக்கு. அந்த அரசன்யாசி மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஜென்மத்திலேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும், 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிற குடும்பஸ்தானமும் அதான், அதில் போய் சனி பகவான் உட்கார்ந்ததுனால பற்றற்ற மனநிலையில், பற்றற்ற குடும்ப பற்றை அறவே வெறுத்து என்ன தனித்து இயங்கக்கூடிய மனநிலைக்கு கிட்டத்தட்ட தள்ளப்பட்டுட்டாங்க. அது இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கும்பராசி அன்பர்கள் என்ன செஞ்சால் அடுத்த நிலையை ஏதாவது தீர்வு வேணும் இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடமையை செய். குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எப்போ பண்ணத்தான் போகிறோம். பாசத்தினால பண்ணுறது வேற, கட்டாயத்தினால பண்ணுறது வேற.
ஆனால் பெத்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது நம்ம செய்ய வேண்டிய கடமை, கட்டின மனைவிக்கு இது செய்ய வேண்டியது கடமை, பெற்ற தகப்பனுக்கு செய்ய வேண்டியது கடமை அப்படின்னு இப்படி இந்த கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு பற்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடமையை கரெக்டாக செய்கிறது அப்படிங்கிறத மட்டும் செஞ்சுட்டு பேசாமல் இருங்க. நிச்சயமாக பகவான் உங்களுக்கு வேணுங்கிற ஒரு நல்ல மனமாற்றத்தையும் ஒரு திருப்தியையும் கட்டாயம் கொடுப்பார். அதனால கும்பராசி அன்பர்கள் ஜூலை மாதம் தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். மீனராசி அன்பர்களை பார்ப்போம். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு 5ல் உட்கார்ந்து இருக்கிறதுனால கேட்காமலே எல்லாமே கிடைக்கும். கேட்காமலே கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால அலட்சியமாக இருந்தாங்க அப்படின்னா, ஜென்மராசியில் சனி பகவான் இருக்கார். நியாயமில்லாத விஷயங்களை செஞ்சால் உடனடியாக தண்டிக்கப்படுவோம். நியாயமில்லாத விஷயங்களை செஞ்சால் உடனடியாக தண்டிக்கப்படுவோம். தேவைகள் உண்மையிலேயே ஒரு தேவை இருக்குது, அதுக்காக ஏதாவது செஞ்சோம்னா நிச்சயமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார் சனி பகவான். அப்போ குரு பார்வையில் சனி இருக்கிறதுனாலையும் 5ல் குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் நிச்சயமாக அவங்க எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது. அப்போ மீனராசி அன்பர்களுக்கு புதிய தொழில், புதிய நட்புகள், நல்ல குடும்பத்தில் நல்ல உறவு முறைகள், நல்ல பழக்கங்கள், அதே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு வர்றது, வெளியூர்களுக்கு போயிட்டு வர்றது, புதிய உறவுகளை உருவாக்கிக்கிறது, அப்படி எல்லா விஷயமுமே நடக்கும். ஜென்மத்தில் சனி உட்கார்ந்துருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால ஒரே ஒரு விஷயந்தான், என்னன்னா நியாயமல்லாத செயல்களை செய்தால் உடனடியாக தண்டனை உறுதி. குரு பார்க்கறதுனால இது வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. குரு சிம்மராசிக்கு அடுத்து போவார், அதிச்சாரம் வாங்கி திரும்பவும் ரிட்டர்ன் ஆகி வக்கரகதியில் திருப்பி வருவார். அவ்வளோ நல்லா வெயிட் பண்ண மாட்டார் சனி பகவான். சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு நிமிஷத்தில் தண்டிச்சிடுவார். அதனால என்ன கேட்டாலும் கிடைக்கிறது, என்ன நினைச்சாலும் நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக தவறான விஷயங்கள் எங்கேயும் நம்ம டைவர்ட் ஆகிடக்கூடாது. நியாயமான விஷயங்களில் ஈடுபடுங்க. என்ன கேட்டாலும் கட்டாயமாக கிடைக்கும். பிரார்த்தனைகள் விஷயங்களில் ஈடுபடுங்க, முயற்சிகளை செய்யுங்க. கன்ஃபார்மாக ஜூலை மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக 12 ராசி அன்பர்களை பார்க்கும்போது ஜூலை மாதம் விசேஷமான பலன்கள் தான் நல்லா இருக்கே தவிர பெருசாக பாதிக்கக்கூடிய பலன்கள் எதுவும் இல்லை. அதனால் அவரவர் குலதெய்வ வழிபாடு, அவரவர் இஷ்ட தெய்வ வழிபாடு, அவரவருடைய சுய முயற்சி, நோய்க்கும் பார் பேய்க்கும் பார் அப்படின்னு தான் பழமொழி. அதனால் முயற்சி ஒரு பக்கம் இருக்கணும், பிரார்த்தனையும் ஒரு பக்கம் இருக்கணும். அப்படி ரெண்டும் தொடர்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் எல்லா மாதமும் சௌக்கியமான மாதம்தான். நாங்கள் உங்களுக்கு சொல்கிற பலன்கள் பொது பலன்கள். இந்த பிளானட்டரி பொசிஷன் இந்த மாதம் இந்தந்த ராசிக்கு இப்படி இருந்தால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதை தாண்டி சுயமுயற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை. அதனால் முயற்சியும் வேணும், பிரார்த்தனையும் வேணும். ரெண்டும் பண்ணுங்க. ஜூலை மாதம் ரொம்ப உத்தமமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ராம் ராம்.